பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளையிலே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஆண்டவரே குட் ஃப்ரைடே நாளிலே நீர் மரித்தீர் என்று சொல்லப்படுகிற கருதப்படுகிற இந்த நாளிலே நாங்கள் உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம். தகப்பனே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் கண்ணோக்கி பாரும். தகப்பனே, இந்த ஆராதனை உமக்காக செய்ய வந்திருக்கிறோம், உம்மை மேன்மைப்படுத்த வந்திருக்கிறோம். உம்முடைய மரணத்தை அப்பா நாங்கள் அப்பா சுவாமி ஐயா அதை நாங்கள் ஆண்டவரே தகப்பனே நினைக்கவும், ஐயா இந்த நாளிலே அந்த மரணத்தின் அந்த செய்தியை ஆண்டவரை நாங்கள் படிக்கவும், அறிந்து கொள்ளவும், தெரிந்து கொள்ளவும், உம்மை மகிமைப்படுத்தவும், எங்களுக்காக ஜீவன் தந்த தெய்வத்தினுடைய நாமத்தை நாங்கள் போற்றவும் புகழவும் தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் மத்தியில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தெய்வமே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இடம் முழுவதும் உங்கள் பிரசன்னம் அபிஷேகம் ஆண்டுக காணப்படட்டும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலே அப்பா உம்முடைய சிலுவை மரணத்தை நினைவு கூறுகிற இந்த நாளில் வந்திருக்கிற எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சிலுவை இருக்கிறதப்பா. பாரங்கள் இருக்கப்பா, பாடுகள் இருக்கப்பா, வியாதிகள் இருக்கு, துக்கங்கள் இருக்கு, கவலைகள் இருக்கு. ஆனாலும் கூட அவைகள் எல்லாவற்றையும் முன்னேறி சொன்ன பிரகாரம் நான் சுமந்தேன் என்று சொன்னேன். உங்கள் துக்கங்களை சுமந்தேன், உங்கள் பாடுகளை சுமந்தேன் என்று சொன்னேன். உங்கள் மேலே எல்லாவற்றையும் வைத்து விட்டு அப்பா இன்றைக்கு என் ஆண்டவர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். நான் பாடுகளை சுமக்க தேவையில்லை, பாரங்களை சுமக்க தேவையில்லை, நோய்களை சுமக்க தேவையில்லை, நான் துக்கங்களை சுமக்க தேவையில்லை. அவருடைய தழும்புகளால் குணமானேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒரு சமூகத்தில் அப்பா காணப்பட கர்த்தர் கிருபை செய்வதும் இந்த நாள் ஆண்டவரே நாங்கள் இந்த சிலுவை ஆண்டவரே தியானத்தை சிலுவை பாடுகளை நினைவு கூறுகிற இந்த நாளிலே அப்பா தெய்வம் அங்கே கூட வந்திருந்து இந்த நாளை நாங்கள் நினைவு கூறும்படி எதெல்லாம் எனக்கு தெரியப்படுத்தணுமோ, எதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தணுமோ உங்களுடைய ஊழியக்காரர்களை மறைத்து ஆவியானவர் நீங்கள் வெளிப்படும்படியாக செபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் எங்கள் மத்தியிலே இரும். எங்களுமே தானேப்பா நம்பி இருக்கிறோம், எங்களுக்கு வேற பலன் இல்லையா ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே அம்மா தானே ஃபோன் பண்ணுங்க. ஆமாம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே கிருபை உள்ளவரே, இரக்கம் உள்ளவரே, நாங்கள் நம்ம துதிக்கிறோம் ஆண்டவரே, நம்ம உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உண்மை போற்றுகிறோம் புகழுகிறோம். ஐயா, உங்களை தவிர எங்களுக்கு யார் உண்டு ஆண்டவரே? எங்களுக்காக மறித்த இந்த இயேசுவையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆமாண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்காக யார் மறிக்க முடியும் ஐயா? யார் இந்த உலகத்தில் அப்படி எங்கள் மேலே அன்பு வைத்திருக்கிறாங்க? எனக்காக ஜீவனை விட்டு விடு என்று சொன்னால் யார் விட்டு விடுவாங்க? யாரும் விட மாட்டாங்க அப்பா தகப்பனே. ஆனால் நீரோ நான் வாழ்ந்திருக்க அப்பா, நான் சுகித்திருக்க அப்பா, நான் விடுதலையை பெற ஆண்டவராகிய தேவன் ஆண்டவர் சர்வ லோகத்தின் மக்களுக்காக ஐயா நீர் தமது ஜீவனை அப்பா அந்த பூமியில அப்பா நீங்க விட்டீங்களப்பா தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமா ஆண்டவரே, சொல்லுகிறீர் ஆண்டவரே அப்பா சுவாமி, நல்லவனுக்காக ஒருத்தன் மறிக்கலாம் ஆண்டவரே, ஆனால் நாங்களும் பாவிகளும் ஐயா அறியாதவங்களும் தேடாதவர்களும் பாவிகளுமா இருந்தோம்ப்பா. எங்களுக்காக மறிக்கிறேன். இந்த காலை வேளையில கூட ஆண்டவரே அந்த தெய்வத்தினுடைய பிரசன்னம் அபிஷேகம் ஆளுக எங்கள் மத்தியில் கடந்து வரட்டு. நம்முடைய ஆளுகையை நாங்கள் காண உதவி செய்யும். பாட வேலையில அப்பா சுவாமி ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை சிலுவையிலே நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போது கர்த்தர் நீர் ஆண்டவர் அந்த வார்த்தைகளை ஆண்டவரே நீங்க அப்பா எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுங்க. ஆமா ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு ஐயா 5 பிள்ளைகள் உங்களுடைய சன்னிதானத்தில் சேர்த்து கொள்ளப்பட இருக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் உங்களை நோக்கி பார்க்கிறேன். அந்த மக்களை உங்க நாமத்தினால ஆசீர்வதியும் ஐயா அப்பா. உலகத்தை விட்டு மண்டையில வந்து சேர்த்து கொள்ளும்படி ஐயா தங்களை அர்ப்பணித்திருக்கிற இந்த அன்பு பிள்ளைகளை தெய்வம் உங்க கரத்துல எடுத்து ஐயா நீங்க அவர்கள் அப்பா சுவாமி புதிய மனுஷர்களா, புதிய ஆவி உள்ளவர்களா ஐயா, புது சிருஷ்டியா தகப்பனே. இந்த நாள் முதல் கொண்டு பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வேத வார்த்தையின்படி ஆமா எல்லாம் புதிதாய் மாறுது. இன்று முதல் கொண்டு அவங்க வாழ்க்கையில ஒரு புது விஷயம், ஒரு புது வாழ்க்கை, ஒரு புது ஆண்டவரை சிருஷ்டி ஆமாண்டவரை ஸ்தோத்திரம் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வர்களும்
ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா. அந்த ஆராதனையை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஒவ்வொருவரும் ஆண்டவர் அந்த தண்ணீரில் இறங்கும் போது ஆவியானவர் அவர்கள் மீது வல்லமையாக இறங்கி வெறும் தண்ணீரினால மட்டும் அல்லப்பா, அவங்கள் ஆவினாலேயே நிரப்பப்பட அப்பா கிருபை செய்ய. பரிசுத்த ஆவியானவர் அந்த அபிஷேகத்தை அவங்க மேல ஊற்றி விடும்படியா ஐயா நான் செபிக்கிறேன். தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆமாண்டவர் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆமாண்டவர தடைப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வரும். ஊழியக்காரர்கள் கர்த்தர் மறைத்து ஆவியான வெளிப்படும். ஐயா அவருடைய எல்லா ஆண்டவரை சுவாமி அப்பா தகப்பனை ஸ்தோத்திரம் அவரை நீர் மறைத்து கொள்ளும். கர்த்தர் வெளிப்படும். அவரை உம்முடைய பலத்தினால் இடைக்கட்டும். அவர் ஆண்டவர் மண்டையில மிகுந்த மன உற்சாகத்தோடு தெய்வ சமூகத்தில் உங்களுடைய வார்த்தைகளை எங்களுக்கு பேச கர்த்தர் கருவை செய்யும்படியா நான் செபிக்கிறேன்ப்பா. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம். பொறுப்பிடும் பெரிய காரியங்களை செய்யும். நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஏறெடுக்கிற துதிகள், ஸ்தோத்திரங்கள் எல்லாம் அந்த சமூகத்தில் வந்து உண்மை கனப்படட்டும், உண்மை மகிமைப்படுத்தட்டும். ஐயா உமக்கு ஒருவருக்கே எங்கள் துதியையும் கனத்தை மகிமையை நாம் ஏறெடுக்கிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். என் தேவனின் சந்நிதியே ஓடி வந்தோம். செவிக்காத பாக்கியமே ஏடி ஓடி வந்தோம். செவிக்காத பாக்கியமே
மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. ரூபமாய் நறுமணமாய் துதிகளை செலுத்துகிறோம். ரூபமாய் நறுமணமாய் துதிகளை செலுத்துகிறோம். எல்லாரும் எப்போதும் எல்லா ஜனத்தோடும் ஆவியில் ஜெபிக்கிறோம். எல்லாரும் எப்போதும் எல்லா ஜனத்தோடும் ஆவியில் ஜெபிக்கிறோம். மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. ஜீவனுள்ள பூமியே மாற்றம் தந்தீரையா. ஜீவனுள்ள பூமியே மாற்றம் தந்தீரையா. மகா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே மகிமையில் நுழைந்து விட்டோம். மகா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே மகிமையில் நுழைந்து விட்டோம். மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே.
பொருளாக உன்னதம் தந்தீரே
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறோம். இந்த நாள் மிக உன்னதமான ஒரு நாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லாருடைய பாவங்களையும் தம்மேலே சுமந்து கொண்டு நமக்காக அடிக்கப்படும்படி அந்த கல்வாரி சிலுவையிலே தம்மையே ஒப்பு கொடுத்த அந்த நாளை தான் நாம் இப்பொழுது, அந்த நேரத்தை தான் நாம் இப்பொழுது நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தை தான் நாம் இப்பொழுது நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால இந்த நாளிலே நம்ம எல்லாரும் அவரையே நோக்கி நம்ம என்ன பண்ண வேண்டும்? பார்க்க வேண்டும். அவர் சொல்றாரு, இருக்கு கணக்கு, கணக்கு இருக்கு. யாருக்கும் கணக்கு இல்லாம போகாது. எல்லாரோட கணக்கும் அவர் கைத்தான் இருக்கு. வேதம் சொல்லுது, அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுது. அப்போ அந்த கண்கள் என்ன பண்ணுது? நம்மள பார்க்குது, ஒவ்வொருத்தரும் பார்க்குது. அவருக்கு நம்முடைய உள்ள அவருக்கு என்னவா இல்லை, மறைவா இல்லை. நம்ம ஒரு வேலை வீட்டுக்குள்ள போய் தாப்பால் போட்டுக்கலாம், பூட்டு போட்டுக்கலாம், யாருக்கும் தெரியாம வெளியூர்ல போய் ஏதாவது ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு இங்க வந்துடலாம், யாருக்கும் தெரியாது நம்ம நினைக்கலாம். ஆனா நம்மள ஒருத்தர் படைச்சார்ல, அவருக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா உள்ளங்களை தான் அவர் பார்க்கறாரு. மனுஷனுடைய வெளி ஆக்டிவிட்டிஸை அவர் பார்க்கறது இல்லை. உள்ளான அந்த மனிதன், நீ யாரு? வெளியே நீ ரொம்ப நல்லவங்களை போல காட்டிக்குவ, ஆனா உள்ள எப்படி இருக்கு? அதுதான் ஆன்மா. அந்த ஆன்மா எந்த வாழ்க்கை வாழுது, ஒரு நல்லவனா வாழுதா, கெட்டவனா வாழுதா, எல்லாத்தையும் அங்கதான் அவர் தீர்மானம் பண்றார். அந்த உள்ளான மனிதனுக்கு தான் கணக்கு, அந்த உள்ளான மனிதனுக்கு தான் தீர்ப்பு. அப்போ கடவுள் என்ன செய்யறாரு? எல்லாரோட திரும்ப எங்க இருக்குது? இப்போ இப்படி ஒரு பட்டனை தட்டினா என்ன வந்துடுது? நம்ம யாரு, இன்னும் ஏது விரலதான் வைக்கணும். வச்சிருமே இல்லை. இது நம்ம கதையெல்லாம் வந்துருது. மனுஷனே இவ்வளவு கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. கடவுள் எவ்வளவு கண்டுபிடிச்சிருப்பாரு? நம்மளோட ரேகைகளை உண்டு பண்ணின தெய்வம் இல்லையா? எல்லாத்தையும் அறிந்திருப்பார். வேதம் சொல்லுங்க, தூரத்திலிருந்து ஒன்று அறிகிற பாவியா இருந்தா, நீதிமானா இருந்தா உள்ளத்திலே வந்து ஆராய்ச்சி பண்றேன்றாரு. நீ எப்படி இருக்கிற? கரெக்டா தான், உண்மையதானே, எனக்கு பயப்படுறியான்றது என்ன பண்றேன்? உள்ளி திரியங்களை சோதித்து அறிகிறேன்னு சொல்றேன். இப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம இந்த காலை வேளையில் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆராதிக்க வந்திருக்கிறோம். இவ்வளோ பெரிய தெய்வம் மனுஷன் பாவம் செஞ்சு என்ன பண்ணிட்டே இருக்கிறான்? ஓடிக்கிட்டே இருக்கிறான். அவன் சொல்றான், பொய் சொல்றான், என்னால பாவத்தை விட்டு விட முடியல, என்னால பரிசுத்தமா வாழ முடியல. என் மனசு சொல்லுது, என்னது? மனசாட்சி. எல்லாருக்கும் இருக்கு மனசாட்சி. அந்த மனசாட்சி சொல்லுது என்னன்னு? தப்புன்னு. ஆனா என்னால என்ன பண்ண முடியல, செய்யாம இருக்க முடியல. கொலை பண்ணிடுறான். அவன் கூட சொல்றான், அவன் கூட அழறான், அவன் கூட என்ன பண்றான்? வருத்தப்படுறான். ஐயோ நான் என்ன பண்ணிட்டேன்? என்னை அறியாம என்ன பண்ணிட்டேன்? நான் இதை செய்துட்டேன். அப்போ அப்படி மனசாட்சி ஒண்ணு கடவுள் எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காரு? ஒரு மனுஷனுக்கு உள்ள கொடுத்துதான் இருக்கிறார். அதையும் மீறிதான் என்ன பண்றான்? ஒரு மனுஷன் தவறுகளை செய்யறான். அப்போ இவனை அவர் தானே படைச்சாரு, அவர் தானே படைச்சாரு, அவர் தானே ஒவ்வொருவருக்கும் உருவத்தை கொடுத்தாரு, அவர் தானே ஒவ்வொருவருக்குள்ளும் ஜீவனை கொடுத்தாரு. இன்னைக்கு அவர்கள் அந்த பாவத்துக்கு அடிமையா இருக்கிறத, அந்த பாவத்திற்கு அடிமையா இருக்கிறத அவர் பார்த்துட்டு சும்மா இருக்க இல்லை. அவர் என்ன செய்தாராம்? ஆமா, தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு அவர் இறங்கி வந்தார். ஒரு சாதாரண மனிதனா, ஒரு சரீரத்தையும் இரத்தத்தையும் உடைய ஒரு மனிதனாய், ஒரு வேதம் சொல்லுகிறது அவருடைய தற்சுரூபம், அவர் மனுவா இந்த பூமிக்கு அவர் வந்தார். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன எடுத்தாரா? அவதாரம் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்தார். வந்த அவரு எத்தனையோ அற்புதங்கள், அடையாளங்களை செய்தார். வியாதி உள்ளவங்களை குணமாக்கினார், மரித்து போனவங்களை கூட எழுப்பினார். அதுக்காக தான் வந்தார். இன்னும் கொஞ்ச நாள் அவர் விட்டுருந்தார், எல்லாரையும் எழுப்பியிருப்பாரு, எல்லாரையும் சுகமாக்கி இருப்பார். இவ்வளவு சீக்கிரம் கொண்டு போய் அவர் என்ன பண்ணிட்டாங்க? சிலுவையில அடிச்சிட்டாங்களேன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா அவர் மரிப்பதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார். வெறும் அற்புதத்தையும் சுகத்தையும் செய்ய அவர் இந்த பூமிக்கு வரல.
பாவத்திலே மரித்து போய் தன்னண்டையிலே வந்து, பாவி நானு என்ன செய்யறது, போ பாவிங்களுக்கெல்லாம் வச்சிருக்கிறேன் பாரு ஒரு இடம், அங்கே போய் விழு அப்படின்னு தான் சொல்லணும் ஆண்டவர். அப்படியே எத்தனை முறை காட்டுறது அந்த இடத்த. சே, இந்த ஜனங்க எப்படி போராடுறாங்க. நான் போய் மனுஷனா இந்த பூமியில பாவம் இல்லாமல் வாழ்ந்து என்னுடைய ரத்தத்தை இவர்களுக்காக சிந்தி, ஒரு மாட்டை எப்படி ஒரு தோஷத்துக்காக, ஒரு பாவ தோஷம், ஒரு சாபத்தினுடைய தோஷத்துக்காக எப்படி வெட்டுறாங்களோ அது போல என்னையும் கூட வெட்டி போடட்டும். என் ரத்தமும் இந்த பூமியில சிந்தப்படட்டும். நானும் இந்த மக்களுக்காக என்ன செய்கிறேன், என் ரத்தத்தை சிந்துறேன். யாரெல்லாம் என்னை நோக்கி பார்த்து, கடவுளே நீ தெய்வம், நீதான் எனக்காக என்ன பண்ணிக்க இறந்திருக்கிற, நான் பலி செலுத்துறதுனால என் பாவம் போறதில்ல, கடவுளே எனக்காக நீ வந்து என்ன ஆயிட்ட, இந்த உலகத்துல பலியா மாறிட்ட, பலியை கொடுத்துட்ட. ஆகையினால வசனம் சொல்லுவது, என்னை நோக்கி பார்த்தார்கள் அவர்கள் பிழைத்தார்கள். ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து கல்லை போலே, என் இயேசு குருசை சுமந்து, என் இயேசு கொள்கதா மலையின் மேல் நடந்தே, சிலுவையை சுமந்து கொண்டு நம்ம ஒவ்வொருத்தருக்காக, அவங்களுக்காக இவங்களுக்காக சொல்லாதீங்க. இந்துவா இருந்தாலும், கிறிஸ்தவனா இருந்தாலும், முஸ்லீமா இருந்தாலும், எவனா இருந்தாலும், யாரா இருந்தாலும், ஊர்ல எந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருவனுக்காகவும் இயேசு சிலுவையில மரித்தார். பாவம் மன்னிப்பு உண்டாகும் பலியாய் தம்மையே ஒப்பு கொடுத்தார். அந்த நாள், அந்த நேரத்தை நினைச்சுக்கங்க. இந்த பாடலை பாடும்போது ஏதோ பாடல் நினைச்சிடாதீங்க. அந்த சிந்தனைக்குள்ள நீங்க வந்து அந்த ஆண்டவரை நோக்கி, என் பாவங்களை நீ மன்னித்திருக்கிறீர் ஆண்டவரே, நானும் மன்னிக்கப்பட்டிருக்கிறப்பா, நானும் மன்னிக்கப்பட்டிருக்கேன் நீங்க சொல்லுங்க. ஆமென். தவழ்ந்து கல்லை போலே, என் இயேசு சிலுவை சுமந்து, இயேசு கொள்கதா மலையின் மேல் நடந்தே, கண்ணத்தில்லவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏற்றி நின்றார். கண்ணத்தில்லவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏற்றி நின்றார். அந்த பிள்ளாக்கும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறார். அந்த பிள்ளாக்கும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறார். கல்லாடி தவறு கல்லை போலே, இயேசு சிலுவை சுமந்து, இயேசு கொள்கதா மலையின் மேல் நடந்தே, நெஞ்சும் வேலத்தான் ஈட்டி எடுத்து நெஞ்சை பிளந்தார். ஆனா கொடுமை
சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். என் உள்ளத்தில் நெருக்கியே விடுவே. என் உள்ளத்தை நெருக்கியே விடுவே. சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். கிறிஸ்து இயேசு அன்பில்
பயம் செல்லுவே சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்ததாலே நம்மை தியாகம் செய்தார். என்னில் அன்பு கூர்ந்ததாலே நம்மை தியாகம் செய்தார். அவருடன் நான் அறையும் தேவை அவரை என்னை ஜீவிக்கிறார். அவருடன் நான் அறையும் தேவை அவரை என்னை ஜீவிக்கிறார். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். அறிவு கேட்டாய் இயேசு அன்பில் அகலம் ஆழம் உண்டோ. அறிவு கேட்டாய் இயேசு அன்பில் அகலம் ஆழம் உண்டோ. பகையின்ற பாவம் தகர்த்தார் சபையின் மகிமை செலுத்திடுவோம். பகையின்ற பாவம் தகர்த்தார் சபையின் மகிமை செலுத்திடுவோம். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். முடிவு வரையும் அன்பு கூர்ந்தார் அடிமை வாழ்வடைய. முடிவு வரையும் அன்பு கூர்ந்தார் அடிமை வாழ்வடைய. அவரின் வருகை நாளில் நானும் அவரை போல மாறிடுவே. அவரின் வருகை நாளில் நானும் அவரை போல மாறிடுவே. சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். ஈசரின் அன்பு எங்கள் உள்ளத்தை நெருக்கியே விடுதே. ஈசரின் அன்பு எங்கள் உள்ளத்தை நெருக்கியே விடுதே. சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. காலை வேளையிலே நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் அந்த நாள் அந்த நேரம் அந்த சமயம் எப்படி இருந்தது என்பதை குறித்து நம்முடைய அன்பின் ஊழியக்காரர் மூலமாக கேட்க போகிறோம். நம்ம எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். அப்படி சமூகம் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். காலை வேளையில அவரை நம்பி அவரை சார்ந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் மீட்பு உண்டு, மன்னிப்பு உண்டு, பலன் உண்டு, கிருபை உண்டு, நன்மை உண்டு. அவரை விசுவாசிக்கிறவனுக்கு இவை எல்லாவற்றையும் அவர் தந்து நம்மை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்பொழுதும் நம்ம எல்லாரும் அன்பின் ஊழியக்காரரை நம் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி Hallelujah. 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 தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவர் இருக்கின்றவராக இருக்கிறார். இந்த நாளிலும் அவர் நமக்காக பாடுகளை அனுபவித்து அதனாலே அவர் தன்னுடைய ஜீவனை விடும்படியாய் அவருடைய ரத்தத்தினால் நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாய் கிருபை செய்தார், இரக்கம் செய்தார், நன்மை செய்தார். அந்த நாள் இந்த நாள் நினைவு கூறும்படியாய் அவர் நமக்காக மரித்த
இந்த நாள் நினைவு கூறக்கூடிய அதனாலே நாம் துக்கமுகமாக இருக்கிறோம். அவரும் கூட துக்கமுகமாக இருந்தார். தொடர்ந்து நடைபெறார். என்னையா நான் செய்த பாக்கியம் என்னையும் நீ சித்திரே உன் நேசத்தை நினைக்கையிலே நெஞ்சும் பாசத்தால் துடித்திடுவே நெஞ்சும் பாசத்தால் துடித்திடுவே. என்னையா நான் செய்த பாக்கியம் என்னையும் நீ என்னையா நான் செய்த பாக்கியம் என்னையும் நீ உன் நேசத்தை நினைக்கையிலே உன் நேசத்தை நினைக்கையிலே பாசத்தால் துடிக்கிறே. என்னையா நான் செய்த பாக்கியம் என்னையும் நீ மனிதர்கள் என்னை வெறுக்கையிலே மனம் நொந்து நானும் தவிக்கையிலே மனிதர்கள் என்னை வெறுக்கையிலே மனம் நொந்து நானும் தவிக்கையிலே மரணத்தின் வாயிலை நெருங்கையிலே வாயிலை நெருங்கையிலே மாதேவனீர் என்னை மீட்கிறீரே. இயேசு மாதேவனீர் என்னை மீட்கிறீரே. என்னையா நான் செய்த பாக்கியம் என்னையும் நீ சிலுவை காட்டில் காண்கையிலே சிரத்தில் முள்முடியேன் என்றே சிலுவை காட்டியை காண்கையிலே சிரத்தில் முள்முடியேன் என்றே சீர்கெட்ட என் சிந்தை மாறிடவே சீர்கெட்ட என் சிந்தை மாறிடவே சிரத்தில் முள்முடி சூட்டினீரே. உன் சிரத்தில் முள்முடி சூட்டினீரே. என்னையா நான் செய்த பாக்கியம்
அனுபவித்தீர். காரணம் அறிந்தேன் கண்ட பின்பு கந்தையும் நிந்தையும் அனுபவித்தீர். காரணம் அறிந்தேன் கண்ட பின்பு முடிவில்லா வாழ்வையும் நான் பெறவே, முடிவில்லா வாழ்வையும் நான் பெறவே முடித்தீர உந்தன் தீர்மானத்தை தேவா, முடித்திர உந்தன் தீர்மானத்தை. என்னையா நான் செய்த பாக்கியம், என்னையும் நீ நேசித்தீர். உன் நேசத்தை நினைக்கையிலே, உன் நேசத்தை நினைக்கையிலே நெஞ்சும் பாசத்தால் துடிக்கிறேன். உன் நேசத்தை நினைக்கையிலே நெஞ்சும் பாசத்தால் துடிக்கிறேன். என்னையா நான் செய்த பாக்கியம், என்னையும் நீ நேசித்தீர். Praise the Lord. இயேசுவை தேடி வா, பேரின்பம் இருக்குது. பேரின்பம் இருக்குது. இந்த உலகத்தையே தேடி போன அழிவு இருக்குது. பேரின்பம் இருக்குது. இந்த உலகத்தையே தேடி போன அழிவு இருக்குது. ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி காட்டு, ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி காட்டு. ஆண்டவரை நேசகரம் ஆண்டவரை நேசகரம் துன்பம் வரும் துயரம் வரும் பாடியேதான். துயவரை நினைத்து நாம் வாழ்ந்திடுவோமே. துன்பம் வரும் துயரம் வரும் பாடியேதான். துயவரை நினைத்து நாம் வாழ்ந்திடுவோமே. துன்பத்தில் துதிப்பதுதான் பிரியமே. உயர்களை துடைத்திடுவார் இயேசுவின் கரமே. இயேசுவை தேடி வா, பேரின்பம் இருக்குது. கண்களில் கண்ணீரில் துளிகள் எல்லாமே கத்தரின் கணக்கிலே வைத்திடுவோமே. கண்களில் கண்ணீரிலும் துளிகள் எல்லாமே கத்தரின் கணக்கிலே வைத்திடுவோமே. கவலை கத்தரிலும் துதி பாடிடுவோம். ஆனால் சேர்ப்பதுதான் தேவ பிரியமே. இயேசுவே வா, பேரின்பம் இருக்குது.
வா பேரின்பம் இருக்குது. ஆமென். Praise the Lord. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் இனிமேலும் உம்மை விட மாட்டேன் என் இயேசையா. இனிமேலும் உம்மை விட மாட்டேன் என்ன வந்தாலும். இனிமேலும் உம்மை விட மாட்டேன். அப்பொழுதும் உம்மை விட மாட்டேன். பஞ்சமதா
விட மாட்டே என்ன வந்தாலும் நடந்தாலும் என்ன வந்தாலும் நடந்தாலும் இனிமே உம்மை விட மாட்டே என்ன செய்ய உம்மை விட மாட்டே என்ன செய்ய உம்மை விட மாட்டே வந்தாலும் நடந்தாலும் என்ன வந்தாலும் நடந்தாலும் இனிமேலும் உம்மை விட மாட்டே என்ன செய்ய உம்மை விட மாட்டே உம்மை விட மாட்டே தேவன் எனக்கும் கூட ஒரு வித்தியாசத்தை கொடுத்தார். காரணம், அவர் எனக்காகவும் கூட பாடுகள் பட்டு அவரையும் கூட கயவர்கள், பாவம் நிறைந்தவர்கள், அதிகாரத்திற்குள்ளவர்கள் நம் தேவனாகிய கர்த்தரை அநேக பாடுகள் படுத்தினார். நிறைய பேர் சொல்லுவாங்க, ரொம்ப படுத்தாத. ஆனால் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்காகவும் அவர் பாடுபட்டார். ஆதலால் தான் இந்த நாளிலே அவரை நினைவு கூறும்படியாய் நம்முடைய குடும்பத்திலே, சொந்தத்திலே, உறவிலே, நண்பர்களே, பக்கத்தில் இருப்பவர்கள் மத்தியிலும் கூட அநேக காரியங்கள் சில நேரங்களில் சோகமாய் இருக்கலாம். ஆனால் நமக்காக பாடுபட்டவரை குறித்து நாம் எத்தனை பேர் துக்கமுகமாய் இருக்கிறோம்? காரணம், அவர் நம் ஒவ்வொருவருக்காகவும் பாவத்தை சுமந்தாரே, அதை ஏற்றுக்கொண்டாரே, அதை சகித்தாரே. அதனாலே அநேக அடிகளையும் அவர் வாங்கினார். அவரை காரி உமிழ்ந்தார்கள், கணத்தில் அறைந்தார்கள், ஈட்டியிலே விழாவிலே குத்தினார்கள், அவருடைய சிரசிலே முள் முடி. அவர் 2 கரத்திலும் கால்களிலும் ஆணிகளினால் அடித்தார். இது மக்களுக்காக பாடுபட்டு இருக்காங்களா? மக்களிடத்திலே அநேக காரியங்களை தங்களுக்கு செய்யும்படியாய் ஏவுதல் செய்வார்கள், தூண்டுதல் செய்வார்கள். நம் தேவனாகிய கர்த்தரோ அவர் கொடுக்கிறவர், வாங்குறவர் கிடையாது. இந்த காலை மத்தியான வேளையிலும் நமக்காக சிலுவையிலே தேவன் பாடுகளை அனுபவிக்கும் போதும் கூட அவர் நம்மை குறித்து அநேக காரியங்களை சிந்தித்து நமக்கும் கூட அவர் போதித்தார். அந்த வார்த்தைகளைத்தான் நாம் இந்த நாளிலே காண இருக்கிறோம். அவர் சிலுவையிலே பாடுகளை அனுபவிக்கும் பொழுது லூக்கா 1வது வார்த்தை 23:34 அவர் சொல்லும் வார்த்தை. முதலாவது பாருங்க, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். நமக்காக பிதாவிடத்திலே பரிந்துரை, வேண்டுதல், பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. நம்மை குறித்து தேவன் பரிந்துரை செய்கிறார். மன்னிக்காண்டவர் இவங்களை, இவங்க என்ன செய்யறாங்க இவங்களுக்கு புரியல, மன்னிங்க அப்படின்னு சொன்ன முதலாவது வார்த்தை. நிறைய பேர் சொந்தங்களில் சொல்லுவாங்க, உயிர் விடு போகிற அந்த நேரத்தில் அநேக உறவு முறைகளை வரவழைத்து அவர் சாகும் அந்த தருவாயிலே அவருக்கு பிறந்த பிள்ளைகள், உடன்பிறப்புகள், இவர் எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா அவர் வாயிலே பால் ஊற்றுவாங்க. யார் கையினாலே அந்த பாலை குடித்து அவர் ஜீவனை விடுகிறார். நிறைய பேர் அப்படி பண்ணுவாங்க. எனக்கு நானும் சொல்லியிருக்காங்க, எனக்கு ஞாபகம் இல்லை, என்னமோ சொல்றான்னு நினைச்சிருந்தேன். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நமக்காக பாடுகளை அனுபவிக்கும் போதுதான் அந்த காரியம் தெரிய வந்தது. என்னவென்று, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று. அடுத்து லூக்காவில்
23:43 வார்த்தையிலே அந்த இரண்டாவது வார்த்தை சொல்லுகிறார், இன்றைக்கு என்னோடு கூட பரதீசிலே இருப்பாய் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். யாருக்கு? 2 குற்றவாளிகளை குறித்து ஒருவர் சண்டையிட்டுக் கொள்கிறாங்க. ஆண்டவரே, நான் அவனை போல இல்லை, இவன் அவனை போல இல்லை, இவன் இவனை போல இல்லைன்னு சொல்லப்படும் பொழுது ஒருவன் மாத்திரம், ஆண்டவரே, என் பாவத்தை நானே எண்ணி பார்க்க முடியவில்லை, என்னால் துணிவு வரவில்லை, ஆண்டவரே, என்னை ஒரு விஷயாய் மன்னியும், உம்முடைய ராஜ்யத்தில் உம்முடைய பரதேசில் என்னையும் கூட நினைவு கூறும்படியாய் என்று சொன்னான். இன்னொருத்தன், நான் அவனை போல இல்லை ஆண்டவரே. நீ நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க. தங்களுடைய காரியங்கள் என்ன என்பதை உணராமல் அடுத்தவர்களை குறித்து போல் சொல்வது இது நிறைய இருக்கு. அதுவும் கிறிஸ்தவர்களுக்கு நிறைய இருக்கு. இதெல்லாம் நாம் உணர வேண்டும். இந்த நாளில மாத்திரம் ஏதோ உணர்ந்தேன் ஏதோ சென்றும் இல்லை. இந்த உணர்வு நாம் ஜீவனோடு இருக்கும் மட்டும் ஒவ்வொரு காரியத்தும் தேவனை குறித்து உணர வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு அது பலனாய் இருக்கும், நலமாய் இருக்கும். மூன்றாவது வார்த்தையை தேவன் சொல்லுவதுதான் யோவான்ல 19:26 மூன்றாவது வார்த்தை, சிலுவையில் இருந்தபடியே ஸ்திரீயே அதோ உன் மகன். அந்த சீசனை நோக்கி அவர் சொல்லுகிறார், அதோ உன் தாய். காரணம், தேவனாகிய கர்த்தர் பரலோகத்துக்கு உரியவர், அவர் பூமிக்கு உரியவர் அல்ல. அவர்கள் இயேசுதான் என் மகன் என்று சொல்லி, ஆதலால் அந்த வேளையிலே தேவனாகிய கர்த்தர் விவரமாய் சொல்லுகிறார், ஸ்திரீயே அதோ உன் மகன். அவனுக்காக அழு, அவன் மீது அன்பு செலுத்து. மகனே இதோ உன் தாய், உன் தாய்க்காக அழு, அவர் மீது அன்பு செலுத்து. நான் பரலோகத்துக்கு உரியவர், இந்த பூமிக்கு உரியவர் அல்ல என்று நினைவுபடுத்துகிறார். தேவனுக்கு பிரியமார்கள் ஒவ்வொருத்தரும் கூட வந்தவர்கள் யாவரும் நாம் யாருக்கு உரியவர்கள், நம்முடைய காரியம் எப்படிப்பட்டது, நாம் இந்த பூமிக்கு உரியவர்களா பரலோகத்திற்கு உரியவர்களா? பூமிக்கு உரியவர்கள் அல்ல என்றால் பூமிக்குரிய காரியங்களிலே நாம் நம்மில் இருக்கக்கூடாது. பரலோகத்தில் உரியவருடைய காரியங்கள் நம்மில் இருக்க வேண்டும். அதைத்தான் நாம் பின்தொடர வேண்டும். அப்பொழுதுதான் நாம் மரித்தாலும் கூட தேவன் வருகையிலும் அவரால் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இது எல்லாரும் யோசிக்க வேண்டும். இன்னைக்கு கூட பாருங்க, நிறைய பேர் பாருங்க கேட்டால் ரொம்ப முக்கியமான காரியம் சொல்லுவாங்க. அவங்களாம் இன்னைக்கு மருந்து போட்டாங்கன்னா உடனே பரலோக ராஜ்யம் தான், பரிசுத்தர். என்னமா பண்றாங்க ஒவ்வொருத்தரும்? அவர்களுடைய நன்மைக்காகத்தான் இந்த நாளிலும் கூட இங்கே தேவ சமூகத்திலே வந்து அமர்ந்து ஒவ்வொருத்தருடைய பாவங்கள் எப்படி உலகத்தில் மிகவும் பெருத்திருக்கிறது, பெருகி போய் இருக்கிறது. நாம் தேவனை அண்டிக் கொண்டு அவர் முகமாய் அவரோடு கூட இருப்போமானால் நாமும் கூட அவரால் தப்பிப்போம் என்பதற்காகத்தான். இல்லைன்னா நீங்களாம் ஏன் வரணும்? வீட்டில் இருந்தபடியே எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்படி இருக்கலாம். தேவ சமூகத்துக்கு வரணும். சில சபை கூடுதலை விட்டு விடுகிறது போல நீங்களும் கூட விட்டு விடாதீர்கள் என்பதற்காகத்தான். நான்காவது வார்த்தை மத்தேயு 27:46. ஆண்டவராகிய தேவன் ரொம்பவும் அவர் பதட்டப்பட்டு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். கொடுமை நிறைந்திருக்கிறது, பாவம் நிறைந்திருக்கிறது, அவரை மிகவும் துன்புறுத்துகிறார்கள். ஆனாலும் கூட தேவனாகிய கர்த்தர் பிதாவை நோக்கி ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். ஐந்தாவது வார்த்தையிலே எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. யோவான் 19:28 பாவத்தை சுமந்து தீர்த்து விட்டேன், சிலுவையில் என்ற தாகம் பரிகாரமாக என்னையே ஒப்பு கொடுத்து விட்டேன் என்ற தாகம். அந்த தாகத்தை குறித்து தான் இங்கே
19:28 எல்லாம் முடிந்தது என்று அறிந்து தாகமாயிருக்கிறேன் என்றார். என்ன தாகம்? என் ஜனங்களுக்காக நான் அவருடைய பாவத்தை சுமந்து கொண்டேன். அவர்கள் விடுதலையாகி விட்டார்கள். இப்ப என்ன பண்ணலாம்? எல்லோரும் என் அண்டையில் இருக்கும்படியாய், என்னுடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கும்படியாய் அவர்கள் ஒவ்வொருவரும் என்னை அண்டிக் கொண்டார்கள் என்ற அந்த தாகம், அந்த நினைப்பு. ஆனால் நம்ம எத்தனை பேர் தேவனுடைய தாகத்தை தீர்த்திருக்கிறோம்? குடிப்பதற்கு அல்ல, அவர் மனதிலே ஏங்கிக் கொண்டிருக்கிற அந்த தாகம். அடுத்தது யோவான் 19:30 பாவிகளால் சரீரத்தை கொல்ல முடியும், ஆனால் ஆவியை கொல்ல முடியாது. அப்படித்தான் தேவனாகிய கர்த்தரை இயேசு காடிய வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆவியை ஒப்பு கொடுக்கிறார் பிதாவினிடத்திலே. காரணம், ஆண்டவராகிய தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஜனங்கள் மத்தியிலே அவர் வாழ்ந்தார், புத்திமதிகளை சொன்னார், சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தந்தார். முடவர்கள், குருடர், ஊமை, சப்பானிகள், இப்படி நிறைய காரியங்களை அவர் குணமாக்கினார். வியாதியிலிருந்து குணமாக்கினார். வில்லி, சூனியம், கட்டிலிருந்து விடுதலையாக்கினார். அநேக காரியங்கள் மக்களுக்கு செய்து காட்டி, இதோ நான் கடந்து போகிறேன், மீண்டும் வருவேன் என்று சொல்லித்தான் தேவன் போயிருக்கிறார். ஆதலால் தேவனுக்கு பிரியமானவர்களே, இயேசுவாகிய தேவன் அந்த 6வது வார்த்தையிலே இயேசு காடிய வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். மரணத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். 7வது வார்த்தையிலே அவர் சொல்லுவது, பிதாவே, என் ஆவியை உன் கையிலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். பிதாவுடைய காரியமும் நிறைவேற்றது. தேவன் நமக்காக பரிந்துரை செய்து சிலுவையிலும் கூட நமக்கு புத்திமதிகளை சொல்லி, உலகத்தின் நிமித்தமாய் நீங்கள் சாய்ந்து விடாதீர்கள், சார்ந்து போகாதீர்கள், என்னை நினைவு கூறுங்கள் என்று சொல்லி பிதாவிடத்திலே லூக்கா 23:46 பிதாவே, என் ஆவியை உன் கையில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அதுதான் இந்த நாள், புனித வெள்ளிக்கிழமை. அவர் நமக்காக ஜீவனை விட்டார். அவர் சொன்னபடியே செய்தார். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த காலை வேளையிலும் நம்ம எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். வழக்கம் போல் ஒரு ஆராதனை அப்படின்னு சொல்லுவதை காட்டிலும் நம் ஆண்டவர் நமக்காக பாடுபட்டது நிமித்தம் அவரை நாம் மகிமைப்படுத்தும்படியாய் இந்த நாளிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் இன்றைக்கு வேலை நாள் தான், ஆனாலும் நாம் என்ன செய்திருக்கிறோம்? ஒரு நாள் லீவ் எடுத்துக்கொண்டு அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாய் வந்திருக்கிறோம். அந்த சௌரி சாரால் வந்திருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் அன்பு பிள்ளைகள் எல்லாரும், அன்பு சகோதரர் ஜெய்சங்கர் வந்திருக்கிறார். அவருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பலவீனங்கள், சுகவீனங்கள் நமக்கு இருந்தாலும் எல்லாவற்றையும் சுமந்த நம்முடைய தேவன் நாம வாழும்படியா கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார்? மறைத்திருக்கிறார். முன்னாலே நல்ல கண்களை மூடி நல்ல ஆண்டவரை பார்த்து நட்பாவே இருப்பவரே இயேசையா, உங்கள் நினைச்சாலே உள்ளமெல்லாம் சொல்லுமையா, நட்பாவே இருப்பவரே இயேசையா,
வாழ்வோம். நீர் எங்களை கைவிடல, நான் உங்களுக்காக வாழ்வோம். அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். நினைவாவே இருப்பவரே இயேசையா, நினைச்சாலே உள்ளமெல்லாம் திருதையா, நினைச்சாலே உள்ளமெல்லாம் திருதையா. நினைப்பா யாருமே இல்லையா? உன்னை நினைக்க யாருமே இல்லையா? ஆண்டவர் சொல்ல நினைப்பாவே இருக்கிறேன். நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, நினைச்சாலே உள்ளமெல்லாம் திருதையா. நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, நினைச்சாலே உள்ளமெல்லாம் திருதையா. அன்புக்கு முன்னாலே உலகம் சிறுசுதான், வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். அன்புக்கு முன்னாலே உலகம் சிறுசுதான், வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். மனசு பெருசுதான், மனசு பெருசுதான், மனசு பெருசுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா பாண்டர், என்ன வந்தாலும் எது நடந்தாலும் உன்னை விட மாட்டேன்பா, உன்னை விட மாட்டேன்பா. ஆமா, உலகத்துல எத்தனையோ காரியம் அவரை விடும்படியா நம்ம மோதி அடிக்கலாம். ஆனாலும் கூட இந்த தெய்வத்தை விட்டுட்டா வேற வழி இல்லை. இயேசு ஒருவர் மட்டும்தான் நமக்காக மரித்திருக்கிறார். இந்த உலகத்துல வேற வழியே இல்லை, வேற வழியே இல்லை. நிறைய போராட்டம், நிறைய பிசாசின் கிரியைகள், தொந்தரவுகள், இருளின் அதிகாரங்கள் நிறைய இருக்கு. இயேசுவை நம்புறவங்க மட்டும்தான் பிழைக்க முடியும். இயேசுவை நம்புறவங்க மட்டும்தான் அந்த உலகத்துல உண்மையா வாழ முடியும். இல்லைன்னா அதுகிட்ட அகப்பட்டுக்கிட்டு சாக வேண்டியதுதான். தேவன் ஒருவரே விடுவிக்கிறவர். அந்த விடுவிக்கிறவரை நாம் பற்றி கொள்ளாவிட்டால் வேற யார் நம்மை விடுவிப்போம்? அந்த மரணத்தை ஒவ்வொரு நாளும் நினைக்கிறவர்களாக தேவன் எனக்காக செய்து முடித்திருக்கிறார் யாவையும் என்று சொல்லி இந்த உலகத்தின் ஆசாபாசங்களுக்கும் போராட்டங்களுக்கும் நம்ம பயந்து ஒப்பு கொடுக்காதபடி நான் விடுவிக்கப்பட்டவன் என்கிற அந்த உணர்வோடு கூட இந்த உலகத்திலே வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவனேனது அடைக்கலமும் பெலனுமானார், அவருக்கு காலத்தில் கூட இருக்கும் துணையும் ஆனார். தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார், அவருக்கு காலத்தில் கூட இருக்கும். பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட
இந்த புனித வெள்ளிக்கிழமை ஆராதனை கொடுத்து இந்த மக்களை அனுப்பி வைத்து அதற்கான நன்றி அப்பா. தொடர்ந்து எங்கள் யாவும் சிலர் ஐயா ஈஸ்வரனுடைய தேவன் தாமை உங்களை நினைவு கூறுவேன். அதற்காக இந்த நாளில் உங்களுக்கு வாய்ப்பு செய்து இதற்காக நன்றி. இந்த வாக்குறுதிகளுக்காக நன்றி. வாக்குறுதிகளுக்காக நன்றி அப்பா. சிறுவை அந்த 7 வார்த்தைகளை எங்களுக்கு உதாரணத்தை பரிந்துரை செய்ததே அதற்காக நன்றி அப்பா. யாவரும் நான் சொல்லும் இந்த நாளிலும் உங்களை கனப்படுத்தி காணிக்கை சுவாமி இந்த நிமித்தமும் நன்மையை சுதந்திர பலத்தை ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆசீர்வதித்து நான் முடிவெடுத்துக் கொள்ளும். இதோ 5 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது. இந்த ஆண்டிலே இந்த மாதத்திலே தேவனை முன்குறித்து இதற்காக நன்றி அப்பா. ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவரும் உண்மை நம்பட்டும். வாசலை நடக்கட்டும். நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும். ஆசீர்வதித்து யாவரும் காத்து நான் முடிவெடுத்துக் கொள்ளும். இதோ எல்லா திடீரான மகிமை யாவும் ஒவ்வொரு செலுத்துகளும் ஏற்றுக்கொள்ளும் என்று ஜீவனுள்ள நடத்தினாவே. ஆமே ஆமே ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல பரிசுத்த ஆவியானவர் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. 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 தேவனுக்கு பிரியமான கர்த்தர் ஒவ்வொரு தேவனுக்கு பாதுகாத்து ரட்சித்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே